ஹை ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷியஸான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு அதில் 100 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 200 ml தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க. 100 கிராம் வெல்லத்துக்கு 50லேருந்து 75 கிராம் உளுந்த மாவு எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதே பேனில் கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை ஊற்றி இப்போது நம்ம அந்த மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அந்த 50 கிராம் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. திரும்பி அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் உள்ளே ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டினீங்கன்னா இப்படி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த டைமு அதில் நம்ம தேங்காய் பூவும் ஏலக்காய் சர்க்கரை இடித்து வச்சுருப்போம், அதுவும் ஆட் பண்ணுறோம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் பாதாமும் முந்திரியும் நல்லா ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ சர்வ் பண்ணிங்கன்னா நியூட்ரிஷியஸான உளுந்தங்கஞ்சி ரெடி.